மக்கட்பேறு. பெருமவற்றுள் யாமறிவது இல்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. அறிவில் சிறந்த நல்ல பிள்ளைகளை விட இல்வாழ்க்கையில் சிறந்த பேறு எதுவும் இல்லை. எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிபிறங்கா பண்புடை மக்கட்பெறின். பெற்றெடுக்கும் மக்கள் பழிபடராத பண்புடையவர்களாக இருப்பின் 7 தலைமுறை என்னும் அளவுக்கு காலம் எல்லாம் எந்த தீமையும் நம்மை தீண்டாது. தம் பொருள் என்ப தம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும். தம் பொருள் என்பது தம் மக்களேயாம். அம்மக்களின் பொருட்கள் அவரவர் செயல்களின் விளைவாக வரக்கூடியவையே. அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ். தம் மக்களுடைய சிறு கைகளால் அளாவப்பட்ட உணவு பெற்றோர்க்கு அமிழ்தத்தை விட மிக்க இனிமை உடையதாகும். மக்கள் மெய்த்தீண்டல் உடற்கு இன்பம் மற்று அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. தம் குழந்தைகளை தழுவி மகிழ்வது உடலுக்கு இன்பத்தையும் அந்த குழந்தைகளின் மழலை மொழி கேட்பது செவிக்கு இன்பத்தையும் வழங்கும். குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலைச் சொல் கேளாதவர். தம் மக்களின் மழலைச் சொல்லை கேட்டு அதன் இனிமையை நுகராதவரே குழலின் இசை இனியது யாழின் இசை இனியது என்று கூறுவர். தந்தை மகற்காற்று நன்றி அவையத்து முந்தி இருப்பச் செயல். தந்தை தன் மகனுக்கு செய்யத்தக்க நல் உதவி எனப்படுவது கற்றவர் கூட்டத்தில் தன் மகன் முந்தி இருக்கும்படியாக அவனை கல்வியில் மேம்படச் செய்தலே ஆகும். தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. பெற்றோரை காட்டிலும் பிள்ளைகள் அறிவில் சிறந்து விளங்கினால் அது பெற்றோருக்கு மட்டுமே அல்லாது உலகில் வாழும் அனைவருக்கும் அகமகிழ்ச்சி தருவதாகும். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய். ஒரு தாய் ஈன்ற பொழுது அடைந்த மகிழ்ச்சியை விட பல மடங்கு மகிழ்ச்சியை அடைவாள் தன் மகனை சான்றோர் எனப் பிறர் கூறும் பொழுது. மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொல் எனும் சொல். மகன் தந்தைக்கு செய்யத்தக்க கைமாறு இவன் தந்தை இவனை மகனாகப் பெற என்ன தவம் செய்தானோ என்று பிறர் புகழ்ந்து சொல்லும் சொல்லாகும்.